வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மாத்தறை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் திடுக்கிடும் தகவல். பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை. குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கொன்ற கணவன். மாத்தறை தெய்வேந்திரமுனை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக இருவர் உயிரிழந்த சம்பவம் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு குறித்த மேலதிக விசாரணைகளை மாத்தறை குற்றவியல் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்க உள்ளதாக கந்தர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த 2 பேரில் ஒருவர் மீது ஏற்கனவே போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மாத்தறை தெய்வேந்திரமுனை பகுதியில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. சிவனொளிபாதமலை யாத்திரையின் போது போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நல்லதண்ணி, மஸ்கெலியா, பொல்பிட்டி, நோட்டன் பிரிட்ஜ், கினிகத்கேன மற்றும் நோர்வுஷ் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 25 மற்றும் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கற்ற நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் பலத்த மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமா, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறிப்பாக மேல் சப்ரகமா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கூட்டணியில் இணைவதற்காக புரிந்துணர்வு உடன்படிக்கையில் பிள்ளையான் என்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசந்துரை சந்திரகாந்தன் மற்றும் கருணா அம்மான் என்ற முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளார்கள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு முன்னாள் இராஜாங்க அமைச்சர்களான சிவனேசந்துரை சந்திரகாந்தனின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் சதாசிவம் வியாழேந்திரனின் முற்போக்கு தமிழர் கழகமும் இணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளார்கள். இதில் தற்போது கருணா அம்மான் என்கின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி இணைந்துள்ளது. இதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையும் மட்டக்களப்பில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்த பிள்ளையான் என்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசந்துரை சந்திரகாந்தன் தமிழ் மக்களின் எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டு தங்களது இருதரப்பும் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள கருணாகம்மான் என்கின்ற முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் போலி தமிழ் தேசியவாதிகளை மக்கள் தற்போது புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். கிழக்கு மாகாணத்தில் அந்த நிலை உருவாக வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ரத்தோட்டையில் இன்று அதிகாலை கணவர் ஒருவர் தனது மனைவியை வெட்டி கொலை செய்துள்ளார். 2 பிள்ளைகளின் தாய் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் மாத்தறை வைத்தியசாலையில் துப்புரவு தொழிலாளியாகவும் கணவர் அதே வைத்தியசாலையில் தாதியதாகவும் கடமையாற்றுகின்றார். கணவன் தனது மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாகவும் தலைமறைவாக இருந்தபோது கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பண்டாரவிளை மாவட்ட நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக சேவையாற்றிய சட்டத்தரணி ஆனந்தவதனி புஷ்பராஜ் நீதிவானாக நியமனம் செய்யப்படவுள்ளார். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை நீதித்துறைக்கு நீதிவானாக ஆட்சேர்க்கும் பல போட்டியில் சிறப்பு சித்தி பெற்றுள்ளார். பண்டாரவிளை மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 10 வருடங்களாக பணியாற்றி வரும் இவர் பதுளை மாவட்டத்தில் மலையக தமிழ் மக்கள் சார்ந்து தெரிவு செய்யப்படும் முதலாவது நீதிபதியும் முதல் பெண் நீதிபதியும் ஆவார். தன்னுடைய ஆரம்ப கல்வியை பாசறை தமிழ் தேசிய கல்லூரியிலும் பின்னர் உயர்தர கல்வியை மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையிலும் நிறைவு செய்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடத்திலும் சட்டமானி பட்டத்தை பெற்றார். சட்டக்கல்லூரியிலே தனது தொழில்நிலை படிப்பை மேற்கொண்ட பின்னர் கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து 10 வருடங்களாக பண்டாரவிளை மாவட்ட நீதிமன்றத்திலும் தொழில் நியாய சபை நீதிமன்றத்திலும் சேவையாற்றி மலையக மக்கள் சார்ந்து பல்வேறு வழக்குகளில் சட்டத்தரணியாக சேவை புரிந்து வருகின்றார். இந்த கிரிக்கெட் திருவிழாவுக்கு முன் பிரம்மாண்டமான தொடக்க விழா நடைபெற உள்ளது. இதில் தென்னிந்திய நடிகர்கள் என பலர் கலந்து கொள்கின்றார்கள். நடிகர் ரத்னா கபூர், நடிகர் வருண் தவான், பாடகர் அஜித் சிங்,
திஷா பதானி மற்றும் ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் சென்னை சோப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறவுள்ள சென்னை மும்பை போட்டிக்கு முன்னர் நடைபெறும் தொடக்க நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் அனிருத்தின் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கணினித்துறை மட்டுமன்றி கல்வி, மருத்துவம், ராணுவம் என எல்லா துறைகளிலும் ஏஐ பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இத்தாலியிலிருந்து வெளியாகும் இல் போக்கிலியோ நாளிதழ் நிறுவனம் முழுவதும் ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாராகும் நாளிதழை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவால் முழுமையாக தயாரிக்கப்பட்ட பதிவை வெளியிடும் உலகில் முதல் செய்தித்தாள் இது என இத்தாலிய செய்திகள் தெரிவிக்கின்றன. 4 பக்கங்களை கொண்ட இல் போக்லியோ ஏஐ செய்தித்தாளானது மெல்லிய அகலத்தாள் பதிப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் இச்செய்தித்தாளை இணையத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாடு முழுவதும் 10 புதிய பல்வகை போக்குவரத்து நிலையங்கள் கொண்ட போக்குவரத்து வலையமைப்பை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி மொரட்டுவ, ராகம, கடவத்த, ஹம்பகா, மலபே, அத்துக்கிரிய, கட்டுநாயக்க மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை மையமாக கொண்டு குறித்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. கண்டியிலும் காலி மாவட்டத்தில் தேவெட்ட பகுதியிலும் மேலும் 2 பல்வகை போக்குவரத்து நிலையங்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. அன்றாதரும் போக்குவரத்து நிலையத்தில் சுமார் 40% மேம்பாடுகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் மற்ற பல்வகை போக்குவரத்து நிலையங்களில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தும்பலை மூர்க்கன் கடற்கரை பகுதியில் 154 பொதிகளில் 300 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராணுவம் மற்றும் கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது மீன்பிடி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டதுடன் நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. பருத்தித்துறை காவல்துறை தலைமை அதிகாரி சம்பவ இடத்துக்கு நேரடியாக விஜயம் செய்துள்ளார். கைது செய்யப்பட்ட பொருட்கள் இன்று பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெருந்தொகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் பருத்தித்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.